லட்சுமி கொடுப்பாங்க. மகாலட்சுமி எந்த லட்சுமி? வைகுந்த வாசல் இருக்கிற மகாலட்சுமி யாரு? விஷ்ணு கிட்ட அமுக்கிட்டு இருக்காங்களே, அந்த லட்சுமி வந்தனால்தான் அவருக்கு வந்து மைண்ட்லாம் டிஸ்டர்ப் ஆகல. ஆனால் நம்ம சம்பாதிக்கிறோம் பணம்லாம் எடுத்து, பணம் சம்பாதிச்சியா பணம் வந்தாக்கா அப்படி நெஞ்சை தூக்கிக்கிறோம், ஒரு இது பண்ணிக்கிறோம், ரொம்ப பந்தாவாக இருக்கா, ஏன் நம்ம இப்படி வேணும்? அதே பணம் தான் இப்போ புரோபாட்டுக்கு போச்சு. ஏன் அவரு அப்படி சார்ந்தவா இருந்தாரு? ஏன் அவங்களுக்கு வந்தாக்கா அந்த பணம் மாற இதாகிடும்? ஏன்னா அவங்களுக்கு வர பணம் வந்து பௌதிக உலகத்துல லட்சுமி, 2 லட்சுமி இருக்காங்க. ஒன்று வைகுந்தத்தில் இருக்காங்க, ஒன்று இருக்காங்க. இவங்கள்ட்டே வந்தாக்கா அவங்க மைண்ட் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து துர்கா தேவி தான். துர்கா தேவி தான் லட்சுமியாக வருவாங்க, இதாக வருவாங்க, மற்ற இதாக சரஸ்வதியாக வருவாங்க. இந்த பௌதிகளில் கிடைக்கிற பருப்பு பௌதிகளில் வர பணம் இதெல்லாம் வந்து நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க பிள்ளைங்க அனுப்புகிறோம் ஸ்கூலுக்கு, என்னத்துக்கு நல்லா படித்து வந்து நல்லா கொள்கை வரேங்க. அனுப்பிவிட்டு வந்தால் எப்படி இருக்குங்க சொல்லுங்க? அப்பா அம்மாவே மைக்கத்துக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. யார் டீச்சர் இருக்கீங்க வச்சுக்க மாட்டீங்க. சிஸ்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சிஸ்டம் இல்லாத ஏன்னா சிஸ்டம் இல்லாத. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பக்தி ஒரு குரூப்பில் அனுப்பி அந்த பக்தி மூலியமாக அப்படியே வந்துச்சுனாக்கா அது எப்படி இருக்குது? அந்த பிள்ளைய பாருங்க எப்படி வித்தியாசம் இருக்குது. ஆனால் ப்ரோபாட் சொன்னாரு வி ஹவ் டு எஸ்டாப்ளிஷ் குரூப். ஆனால் இந்த மாதிரி நாட்டில் வந்து நம்ம செய்யணும்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து வராது, இது வராது, ரொம்ப பல பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம செய்கிறதில்ல. அந்த மாதிரி அந்த அழகாக ஃபாலோ பண்ணி இதான் ஏவம் கேட்பம் இந்த பரம்பரை மூலியமாக அந்த நாலேஜ் அழகாக ஏவங்க வந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த நாலேஜை வந்து நம்மளை வந்து சாந்தமாக்கும், நல்லா இருக்கும். நம்மளுக்கும் ஒரு நல்ல மனிதனாக நம்ம வாழ்வோம். இல்லைனாக்கா சும்மா இல்லை. நீங்கள் பாருங்கள், நல்லா அழகாக வேலை செஞ்சுருப்பாங்க, நல்லா போட்டுருப்பாங்க, கொட்டு எல்லாம் இருக்கும், நல்லா அக்கௌண்ட்டில் நல்லா பெரிய காடி இருக்கும், பெரிய வீடு இருக்கும், ஏன்னா நல்லா குடும்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் புத்தி செய்யணும். ஏதாச்சும் ஒரு இதில் வந்து திட்டு வைக்கணும். ஏன்னா பாருங்க, நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம் அடிக்கடிக்கு. ஏதாவது இந்த இதில் தப்பு வாங்கி கிள்ளிட்டான், அதை கிள்ளிட்டான், அவனை பிடிச்சிட்டு எடுத்து போகிறானுங்க. சிரிச்சுட்டே பார்த்துருக்கீங்களா பேப்பரில்? எந்த மினிஸ்டராலும் ரொம்ப கவலையாக அப்படியே தப்பு பண்ணிட்டேன்னு போயிருக்கானா? நஜீப் எத்தனை தடவை இதுலேருந்து அழைச்சிட்டு வந்திருக்கானுங்க ஜெயில. அப்படியே சிரிச்சுக்கிட்டே எங்கே போச்சு புத்தி? அவன் செஞ்சதே தப்புன்னு அவனுக்கே அந்த மாதிரி வர நாலேஜ் அந்த மாதிரி வரைக்கும் போனாங்க. அப்படிதான் மனிதன் அப்படி ஆகிடும். ஆனால் புரோபாட் பாருங்க, இவ்வளோ நாலேஜ் இருக்கு. அவங்க அத்தனை புக்கு எழுதுனேன், அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காரு. இஸ்கோனில் அவ்வளோ பணம் இருந்துச்சு. புரோபாட் டைமில் வந்து ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் சொசைட்டி, உலகத்திலே ரொம்ப ரிச்சான சொசைட்டி, ரிலீஜியஸ் சொசைட்டி. ரைட்? அப்படி இருந்து கூட புரோபாட் இதெல்லாம் என்னோட எனக்கு எடுக்கணும், என்ன அவர் எடுத்து அவர் அக்கௌண்ட்டில் போடவே இல்லை. அவருக்கு அக்கௌண்ட்டில் போடவே இல்லை. புரோபாட் ஒரு நல்ல காரியம் செஞ்சாரு இருக்கீங்களா? பெரிய என்ன நடக்கும்ட்டு எடுத்து சொசைட்டி பேர் வச்சு ட்ரஸ்டி போட்டாரு. ஏன்னா புரோபாட் உலகத்துக்கு போனால் என்ன நடந்துச்சு? அவனுங்கெல்லாம் வந்து இதுக்கு அப்பாவோட சொல்லி கொடுக்குறாங்க. சூப்பர் நாங்கள் இஸ்கோனா ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவர் சொந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாரு, அவ்வளோதான் போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியும். எல்லாத்தையும் அழிக்க போயிருக்கும். நீங்கள் இஸ்கோன் இருந்திருக்காரு. புரோபாட் இஸ் வெரி குட். என்னென்ன செல்வம் அதெல்லாம் அழகாக எப்படி வந்துச்சு? இதெல்லாம் இந்த நாலேஜ் கம்மிங் ஃப்ரம் அவங்களாம் வந்து இந்த பரம்பரை என்ன சொல்கிறதோ அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க இஷ்டம் போல் எதுவுமே செய்யலாம். புரோபாட்லாம் எதுவுமே அவர் இஷ்டம் போல் ஒன்றுமே எல்லாமே இந்த பரம்பரையில் வந்து தான் அப்படியே அழகாக கடைபிடிச்சாங்க. சரி, இந்த அம்பரீஷ் மகாராஜ், ஜனகா, கிங் ஜனகா, இப்போ பாகவதம் படித்தாங்க, அவங்க சரித்திரம்லாம் படிக்காங்க. கிங் ஜனகா, கிங் அம்பரீஷ், ஏன்னா அம்பரீஷ் மகாராஜ் அவங்கெல்லாம் வந்து கதைலாம் இருக்கும். அம்பரீஷ் மகாராஜ் ஜனகா மன்னெல்லாம் வந்து பெரிய அரசாங்கம் வச்சு நடத்துனாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு கிங் இருந்தானாக்கா அந்த உலகத்துக்கே அவன் தான் கிங். இப்போதான் சின்ன ஒரு நாடு இருக்கும், குருநாயகர், அதுக்கு ஒரு கிங், அதுக்கு ஒரு சல்தான். ஏன்னா ஒரு சின்ன நாடு இருக்கும், அங்கே ஒரு கிங், இங்கே அம்மா வந்து நான் கிங் நான் தான் ராஜா, நான் ராஜான்னு அங்கங்கே மூலிகை ராஜா. எந்தெந்த ஊரில் ராஜா பெரிய ராஜானா எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சு அவர் சின்னதாக இப்போ வந்து அங்கங்கே ராஜா இருக்காங்க. அந்த காலத்துலனா ஒரு ராஜானாக்கா இந்த உலகத்தையே அவன் தான் வச்சு ஆடுறான். அந்த மாதிரி இந்த
ஜனக மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ் வந்து இந்த உலகத்தே வச்சு அவங்க தான் ராஜம் பண்ண மேனேஜ் பண்ணாங்க. அப்படி பண்ணி கூட அவ்வளோ ஒரு பிஸியாக இருந்தால் கூட பக்தியில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போடுவோம். இந்த உலகத்தையே எல்லாம் அனுவார் இந்த மெரிசா நடக்குது ஒரு தலையாக போட்டு கொடுத்துருக்கீங்க. நமப்பா இல்லையா? பாருங்க அவர் எப்படி இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிச்சோன்னே இப்போ நினச்சிருப்பான் ஏன்டா அந்த இடத்த பிடிச்சாரு. ஏன்னா அடுத்த வருஷம் இருப்பானான்னு தெரியல. ஏன்னா இது வந்து அவங்க இது பௌதிக இதில் ஏன்னா ஆனால் அவங்களாம் வந்து இவ்வளோ ராஜ்யத்தை வச்சு நடத்தினாலும் பக்தியில் வந்து கொஞ்சம் கூட கேப் இருக்காது. இந்த உலகத்தில் ராஜ்யம் வச்சு நடத்தினா இவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நாட் ஈஸி. அப்படி இருக்கும் போது நம்மலாம் வந்து வேலை செய்கிறோம். ஆமாம், வேலை செய்கிறோமா இல்லையா? தான் முக்கால்வாசி நம்ம வேலை செய்கிறோம். வேலைக்கு போனாலும் வீட்டு வேலை செய்யணும். அது ஒரு வேலை தான். ஏன்னா டிவோட்டிங்க சொல்கிறாங்க வாங்க கோயிலுக்கு வாங்க, வீட்டில் ரொம்ப வேலை இருக்குது. ஒரு கம்பெனியில் வேலை ரொம்ப இருக்கும், வீட்டில் வேலை ரொம்ப இருக்கும். எங்கே பார்த்தாலும் வேலை இருக்கும். ஏன்னா பாருங்க இந்த மன்னனுக்கே அவ்வளோ டைம் இருந்து உலகத்தே ராஜம் கண்ட்ரோல் பண்ணியும் அவருக்கு டைம் இருக்கு பக்தி சேவை செய்யறதுக்கு. ஆனால் அவருக்கு இப்போ டைம் கிடையாது. அவர் இருக்கும்போது மட்டும் நான் 33 55 ஹவராக செமிச்சு ஒரு நாளில் அப்பயும் 24 மணி நேரம் தான். இப்பயும் 24 மணி நேரம் தான். ஆனால் அவருக்கு டைம் இருந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்காது. கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போகலாம். நம்மவா இல்லையா? நான் யாரும் பார்த்து நான் இது சொல்ல, நான் ஜென்ரலாக சொல்ல வந்து எந்த எல்லா இஸ்கான் கோயிலும் எனக்கு நடக்குது. ஏன்னா எல்லா இஸ்கான் கோயிலும் நடக்குது. மாதத்துக்கு 3 மணி நேரம் வர சொன்னாக்கா அதுவும் ஏன்னா அதெல்லாம் அதில் பாதி தான் வருவாங்க. சில டிவோட்டிங் ஓகே, ஏன்னா காலையிலே வந்து சேவை செய்கிறாங்க, போயிட்டு அவங்க வராங்க, இட்ஸ் ஓகே. ஏன்னா ஹோல் டே அவங்க மைண்ட் என்கேஜ். நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே சதா இருக்க பரவப்பா சொல்றாரு கிருத்தானியா சதா ஹரி. 24 மணி நேரமும் நம்ம வந்து கிருஷ்ணா உணர்ச்சிலே இருக்கணும், கிருஷ்ணா ஸ்மாரணத்திலே இருக்கணும். கிருஷ்ணா ஸ்மாரணத்திலே இருக்கணும், ரொம்ப முக்கியம். அந்த இதை விட்டு நம்ம வெளியாகணும்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன செஞ்சாலும் பிரயோஜனம். இந்த பௌதிக இதில் போனாக்கா அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். நீங்கள் வந்து ஒரு காரியம் செய்றீங்க, அது வந்து ஒரு கோஷம். இன்னொரு காரியம் செய்றீங்க, இன்னொரு கோஷம். இன்னொரு காரியம் செய்றீங்க, இன்னொரு கோஷம். இன்னொரு காரியம் செய்றீங்க. இந்த மாதிரி 1000 ஆக்டிவிட்டி காரியம் நம்ம செய்வோம். அதுக்கு அத்தனை கோஷம் நம்ம போடலாம். ஆனால் அந்த கோஷத்துக்கு என்னாச்சும் மரியாதை இருக்கா சொல்லுங்க? அந்த கோஷத்துக்கு மரியாதை எங்கே வரும்? முன்னுக்கு என்ன போடணும்? ஒரு ஒன்று போட்டாலும். நீங்கள் ஒரு கோஷம் போட்டு ஒன்று போட்டால் 10, 2 கோஷம் போட்டு ஒன்று போட்டால் 100, 3 கோஷம் போட்டு ஒன்று போட்டால் 1000. அந்த மாதிரி அந்த கோஷத்துக்கு மரியாதை எங்கே வருது? இந்த ஒன்றில் தான். 1, 2, 3, 4 பரவாயில்ல, ஒன்று. அந்த ஒன்று யாரு? கிருஷ்ணா. நீங்கள் என்ன செஞ்சாலும் அவரை எடுத்து அங்கே வைக்கலனாக்கா ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. உலகத்தை என்ன அந்த பௌதிக உலகத்துல நீங்க வந்து எவ்வளோ வந்து டீப்பா போறீங்களோ பத்தாது. மனுஷனுக்கு வந்து ஆசை இருக்கு. நம்ம மனசுல வந்து என்னென்ன ஆசைகள் இருக்கு? 6 கெட்ட இது இருக்கு. என்னது? பொறாமை. அது கடிச்சில் ஒன்று சொல்லணும், அது முதல் சொல்லிட்டீங்க. முதல் தமிழ்ல இருக்குல்ல, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சம்ஸ்கிருத காமா क्रोधा मोहा मदा मत्सुरी अहंकार काम क्रोध मोह मद लोभ மற்சரியம் வந்து பொறாமை. அதான் ரொம்ப பொல்லாது. இந்த பொறாமை மனசுல வந்துருச்சு, தட்ஸ் இட். உங்க பக்தி அப்படியே அழைச்சிட்டு போயிடும். இந்த 6 கட்டுதான் மனசுக்குள்ளே இருக்கும். அது அப்படியே சுத்தமா எடுக்கணும்னாக்கா இந்த பக்தி சேவை தான். இங்க ஒரு துணி, கச்சரா துணி எடுத்து நீங்க சுத்தமா ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்வீங்க? நீங்க ஒரு கச்சரா துணி போட்டு கறி ஊற்றிச்சு,
ஊற்றிடுச்சு கறி இதில். அது சுத்தம் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து அப்படியே கழட்டி போய் வெயிலில் காய போட்டால் நல்லா அழகாக வந்துடுமா? சுத்தமாகுமா? அது கழுவணுமா இல்லையா? துவச்சிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம பக்தி நம்ம மனசில் இவ்வளோ கச்சரா இருக்கு. அந்த கச்சரா வந்து அவங்க கோயிலில் வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே துணியை கச்சரா துணி இந்த காய போட்ட மாதிரி அப்படியே உட்காந்து வெயிலுக்கு வேக்கோனை காட்டிட்டு இருந்தோமாக்கா எப்படி சுத்தமாயிருமா மனசு? எப்படி அந்த துணியை எடுத்து அடித்து துவச்சி இது பண்ணி அதை சுத்தம் பண்ணி புளிஞ்சு போடுறோமோ அந்த மாதிரி நம்ம மனசை அந்த கோயிலில் வந்து சேவை செஞ்சு பல மாதிரியான சேவைகள்லாம் செஞ்சு செய்யும்போது தான் ஆனால் அப்படியே மனசு அப்படியே சுத்தம் பண்ணி புளிஞ்சு அதை சுத்தம் பண்ணி அப்புறம் தான் அந்த ஆத்மா அப்படியே தெளிவாக வரும். அப்படி நீங்கள் பாருங்கள், உங்கள் மைண்ட் வந்து பகவானை பார்த்தீங்கன்னாக்கா கண்ணில் தண்ணி வரும். கண்ணில் தண்ணி வரும். ஏன் பகவான் இவ்வளோ அழகாக இருக்காருங்க. பகவான் இப்படி ஒரு சுத்தமான மனசை போய் முன்னுக்குள்ள தண்ணியும் வரும். பகவான் அழகா இருக்காருல்ல, என் வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டே பகவான் அப்படின்னு சொல்லி அழுவோம். வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் அழுவுறது தான். எத்தனை பேர் வந்து பகவான் அழகா இருக்கன்னு அழுதுருக்கீங்க? அங்க போய் நின்றுக்கிட்டு பகவான் இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டே அவனுக்கு என்ன நான் பாவம் செஞ்சேன், ஏன் இன்னைக்கு இப்படி பண்ற அப்படின்னு கல்லு தண்ணி வரும். அது வந்து பக்தி கிடையாது. அது ப்ரோபாசோட வாட்டர் சப்ளை. ஏன் நான் கேட்டதெல்லாம் கொடுக்கல? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதோ இந்த பக்தி சேவையில் வந்து இங்கே வந்து ஸ்லோகத்தில் வந்து வெரி கிளியர் கிருஷ்ணா சார் டியூட்டியோட டியூட்டி வந்து கோயிலில் வந்து நீங்கள் கோயிலில் வந்து அந்த ப்ரொசஸ் கூட நீங்கள் ஈடுபடணும். அந்த ப்ரொசஸில் நீங்கள் ஈடுபடணும். பிரபு வந்து டெய்லி பகவதம் கிளாஸ் கொடுக்குறாரு. என்ன பிரபு? டெய்லி பகவதம் கிளாஸ், டெய்லி ஆக்டிவிட்டி இருக்குது. ஏதாச்சும் வந்து இதுக்கு வந்து சேவை செய்யலாம். டெய்லி வந்து கோயிலை கூட்டலாம், டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு சமைக்கலாம், கரெக்ட். டெய்லி உட்காந்து கிளாஸ் கேட்கலாம், கரெக்ட். டெய்லி வந்து இது பண்ணுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா தேன்வழி பக்தி. நான் வந்து இப்போ பாலிக்கு போனேன் கடையில். அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போனோம். ஏன்னா அங்கே போகும்போது நான் நினச்சேன் பாலின்னா, ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னே நான் போயிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணோன்னே நானும் என் ஒய்ஃபும் அங்கே தான் போனோம். ஏன்னா பாலி சுற்றி பார்க்கலான்னு போனோம். அங்கே போகும்போது நான் இஸ்கான் கோயிலை தேடினேன். அப்புறம் இந்த டூவர் அப்போலாம் வந்து எனக்கு டிவோட்டிலாம் ரொம்ப தெரியாது. 2 வருஷமா அப்போ தான் கோயிலுக்கு இஸ்கானுக்கு வந்து ஒரு 3-4 மாதம். ஸோ அங்கே போகும்போது நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இஸ்கானுக்கு வந்து அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட், நீ போக முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டானுங்க. நானும் போகல, ஏன் போய் அங்கே மாட்டிக்கணும்ட்டு. ஏன்னா ஸோ 30 வருஷத்துக்கு இப்போ போனேன். 8 கோயில் வச்சுருக்காங்க இஸ்கான். 8 கோயில். கோயில்னாக்கா நாட் சென்டர், நாட் சென்டர். பேபி தொடுவ கோயிலோட சின்னதாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சிலது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. பட் நல்லா கோயில் 8 கோயில் வச்சுருக்காங்க. ஒரு கோயிலில் வந்து மங்களாரத்திக்கு போனேன். 60-70 பேர் நிற்கிறாங்க காலையில். அங்கே மங்களாரத்தி 4 பேர் 4-5. Local people, no Indians, all local people. அங்க இந்தியன்னா நான் ஒண்டி தான். Yes, local. ஆனா அவங்க வந்து பாலியில வந்து முக்காவாசியெல்லாம் இந்துஸ். அவங்க மதம் வந்து இந்துஸ். ஆனா அங்கதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. அப்புறமா சொல்றேன். எல்லாம் வந்து அவ்வளோ 70 பேர், அவங்க 70-80 பேர் நிற்கிறானுங்க. அப்படி இன்னொரு கோயிலுக்கு போன அங்கே கொஞ்சம் குறைவாக, ஆனால் 20 பேர் கிட்ட இருக்கானுங்க. மங்கள ஆரத்தினாக்கா அவ்வளோ ஒரு ஆசை. மலேசியாவில் மங்கள ஆரத்தி வச்சு பக்கம் பகவான் 3 பேர் அங்கே இருக்கிற ஒரு எல்லாம் சேர்த்துனாக்கா அங்கே ஒன்று கூட ஆள் இருக்கும். இங்கே ஆமா இல்லையா? இதான் மலேசியா. ஏன்னா அந்த பக்தி அவங்களுக்கு ரொம்ப வரும். காலைல ஏஞ்சி வர்றது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஏன்னா நான் வந்து யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணல. கிடையாது, பக்தர்னா ப்ரோப்பரா சார் நீங்கள் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடும். இப்போ சம்டைம் நம்ம டயர்டாக இருக்கும், நாளைக்கு இதாக இருக்கும், இது பண்ணோம். ஏன்னா இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோ அதெல்லாம் வந்து பகவான் வந்து இதெல்லாம் பார்த்து 5 நாள் நீ வந்து இந்த வாழ்க்கையில் மங்களாரத்தி நீ ஏந்திருக்கலாம், அதனால நீ வர முடியாது அப்படிலாம் சொல்லப்படுறது. பகவான் வந்து பார்க்குறது நீங்கள் வந்து அவங்க மூட்டு வந்து எப்பயுமே அந்த கால ப்ரோக்ராம் ஆசை இருக்கா. கிருஷ்ணா ஜெயந்தி வருது. கிருஷ்ணா ஜெயந்தி கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. கிருஷ்ணா பிறந்தானே கூட வரமாட்டாங்கன்னு நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னா பிரபுபாடோட வேசா பூஜா அன்னைக்கு மக்கள் பிறந்தாரு,
10 படி சாப்பிட மாட்டோம் வராங்க. ஏன்னா இங்கே தான் அதான் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகாவில் வந்து நீங்கள் படிச்சீங்க ப்ரோப்பா லெக்சர் கேளுங்க. 3 லெக்சர் கொடுத்துருக்காரு ப்ரோப்பா. ரைட், அதில் ப்ரோப்பா அழகாக சொல்கிறாரு. ரைட், கோயிலில் வந்து பக்தர்கள் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறது. நோ, யூ ஹேவ் டு டூ சேவா, யூ ஹேவ் டு சர்வ், யூ ஹேவ் டு கம் டு ஃபாலோ த ப்ரொசஸ். அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு கிருஷ்ணாவராசர் அர்ஜுனா உன் வேலை வந்து நீ சத்திரே நீ சண்டை போடணும், நீ சண்டை போடு, அதான் உன் வேலை. இங்கே உட்காந்துட்டு நல்லா பிள்ளை மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படியே போகணும்னு நினைக்காது. தட் இஸ் நாட் யோர். நீ பிராமணா இருக்கு. விஸ்வம் பார்த்தீங்கன்னா ராமர் கதையில் வருவார். ராமராம் விஸ்வமுத்திரமணி வந்து அப்போ வந்து அவர் பெரிய பெரிய யஜ்யம் போடுவார். அப்போ வந்து அந்த அரக்கன் அசுரனுக்கு வந்து கட்சிட்டு போனான். விஸ்வமுத்திரமுனியோட பவரு சும்மா அப்படின்னாக்கா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அசுரன் எரிஞ்சு போயிடும். எல்லாம் அசுரன் எரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அங்கே யஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு யாகத்தெல்லாம் விட்டுட்டு தசரத மன்னனை பார்த்து எனக்கு உங்கள் 2 மாவன் யாரு, ராமரும் லட்சுமணன் எனக்கு வேணும், இந்த அசுரனை கொண்டு வச்சுக்கணும். அப்போ சின்ன பையனுக்கு ஆகணும். ஏன் வந்து இங்கே வந்து ராமரும் லட்சுமணன் ஆச்சுட்டு போறாரு? ஏன்னா விஸ்வமுத்திரமுனி வந்து பிராமணா. அவங்களும் வந்து சண்டை போட விடாது, ஒரு ஜீவத்தை சாவடிக்க விடாது. அவங்க அப்படி ஃபாலோ பண்றாங்க. ராமராஜ்யத்தில் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட்லியா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால வந்து என்ன பண்றாரு, இங்கேருந்து வந்து ராமரும் லட்சுமணன் கேட்குறாங்க. அவங்க பகவானா இருந்தா கூட அவங்க பிறந்த குலம் என்னது, சத்திரியன். தசரதனோட மன்னன். தசரதனாக்கா மன்னன், மன்னனாக்கா சத்திரியன். அவங்களுக்கு எப்படி நீ சாவாடி, அவங்க ஒரு டியூட்டி அப்போ அழகா செய்யணும். அவங்க வந்து பக்தா. இங்க யாரும் பகவான் இருக்கீங்களா சொல்லுங்க. நீங்க பகவான்னாக்கா நாங்கள் உங்களுக்கு சேவை செய்வோம். அப்ப பக்தா, பக்தர்னா பகவானுக்கு சேவை செய்யும். பக்தர்னாக்கா பகவானுக்கு அப்ப பகவான் பக்தி பக்தா. பகவான் இருந்தா தான் பக்தி இருக்கும். பக்தி பகவான் இருந்தா தான் பக்தி இருக்கும். பக்தி எங்க இருக்கும், பக்தர் இருந்தா தான். பக்தர்னாக்கா பக்தி அங்க என்ன செய்ய முடியும்? கரெக்ட். பக்தி எப்படி வரும், பகவானுக்கு. இது 3 இருந்தா தான். பகவான் இருக்கு, பக்தி வந்து ப்ராப்பர் எல்லாம் எப்படி எப்படி நல்லா கற்றுக் கொடுத்துட்டாரு. கரெக்ட். நம்ம பக்தர் அதை போடுவோம். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து வெரி ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்லோகம். அர்ஜுனாக்காக ஏன்னா பகவான் வந்து ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப் போவா சத்திரியா அங்கே அடிச்சு இது பண்ணுறாரு. நீ சண்டை போடும்போது யாரை நினைச்சு சண்டை போடுற? இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லுவார், உன் வேலை வந்து சண்டை போய் காரியம் செய்கிற காரியத்தை செய்யி, ஆனால் செய்யும் போது என்னோட முன்னெடுச்சலை செய். ஆமாவா இல்லையா? அதெல்லாம் கிருஷ்ணாவுக்கு வந்து அர்ஜுனன் சொல்ல, சண்டை போடு, சண்டை போடும் போதே நீ என்னை நினைச்சு சண்டை போடு, எனக்கு சண்டை போடு. அந்த மாதிரி நம்ம வந்து எந்த காரியம் செஞ்சாலும் பகவானுக்கு நினைச்சு தான் நம்ம செய்யணும். நாட் நம்ம இப்போ இஷ்டம் போல நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இது எனக்கு பிடிக்கும், எனக்கு அதை பிடிக்கும். நான் எனக்கு வந்து இந்த சும்படாவெல்லாம் ரொம்ப விற்கிறானுங்க, அது சுச்சோ சும்படா சுட்டு சாப்பிட்டா ரொம்ப ஆசை நல்லா இருக்கும். ஓகே, நாளைக்கு செஞ்சு பகவானுக்கு படைச்சிடும். யாருக்கு படிக்கிறீங்க? யார் ஆசைக்கு? இதுதான் நம்ம. ஏன்னா நம்ம வந்து இப்படி பண்ணலாம். அது வந்து அந்த கான்சியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திடுவோம். பகவானுக்கு நாளைக்கு என்ன செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும், பகவானுக்கு நம்ம என்ன செய்யணும், பகவானுக்கு என்ன மாதிரி சட்டம் போட்டா அழகா இருக்கும். காலையில பூஜாரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, காலை என்ன சட்டம் போடுறது, இன்னைக்கு பகவானுக்கு எப்படி போட்டா அழகா இருப்பாரு, ஐயோ நீ ஃபெஸ்டிவல் ஆச்சு என்ன சட்டம் போட்டா அழகா இருப்பாரு. இந்த மாதிரி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்மார்ட்ல இருக்கும்போது அது பக்தி அவருக்கு. இவங்க கூட தான் ரொம்ப பக்தியா இருந்தான். யாரு? கம்சன். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்ட்டு ஒரு கருப்பா ஒரு ஆளை பார்த்துட்டா கிருஷ்ணா பயம் வந்துடும். ஏன்னா கிருஷ்ணா அவனை சாவாடிக்க போறாரு. அவனுக்கு தெரியும் கிருஷ்ணா தான் சாவாடிக்க முடியும், வேற யாரும் சாவாடிக்க. கருப்பான ஒரு கிருஷ்ணா எதை பார்த்தோம் கருப்பா படுத்துக்கிட்டே இருப்பானா. இருட்டினோட டக்குனு கிருஷ்ணா இருட்டுல பாப்பே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அவனுக்கு? சாவு. யார் கையில? கிருஷ்ணா கையில தான் செத்தான். ஆனா ஏன் சாவு வந்துச்சு? ஏன் கிருஷ்ணா வந்து நீ ஏன் நினைச்சிட்டு இருந்திய நீ நல்லா பக்தன் நான் சொன்னாரு கிருஷ்ணர் இல்லை. ஏன்னா அவன் நோக்கம் வேற. அவன் நோக்கம் வந்து கிருஷ்ணா சாவாடிக்கலாம். ராமனாவும் அதை தான் செஞ்சான். கரெக்ட்.
ராவணத்தை நம்ம பார்த்தோமா எப்படி இருக்கும் கத்துங்களா, அப்படியே பயங்கரமா பல்லுலாம் இதாக இருந்தால் 10 தலை வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். ஆனால் உண்மையிலே ராவணன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம். எந்த பொண்ணுங்க பார்த்தாலும் அப்படியே மயங்கி வந்துடும். அவ்வளோ ஹேண்ட்ஸமா அவ்வளோ அழகா இருப்பான். நல்ல சைஸா பாரியா இதாக இருப்பான். அவ்வளோ நாலேஜ் அவனுக்கு. அத்தனை சாஸ்திரமும் நல்லா அழகா தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஆனால் அங்கே ஒன்று தான் மிஸ்ஸிங். என்ன இது? ராமர் அங்கே இல்லை. ராமரை மட்டும் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், ஆனால் ராமரை மட்டும் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். பகவானோட என்னாச்சு கடைசியில்? இது வரைக்கும் அவன் ராமரன் சொன்ன ராவணன் சொன்னாலே எல்லாம் பயப்படுறாங்க, இது பண்ணாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க, இது பண்ணாங்க. அன்னைக்கு மட்டும் ராமரை எடுத்தா நாங்கள் வச்சிருந்தானாக்கா இன்னைக்கு அவன் பெரிய ஒரு இதாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். பக்தருங்க இதான் வந்து பக்தருங்கனாக்கா யூ மஸ்ட் ஆல்வேஸ் ப்ரோபர் சரேரே யூ மஸ்ட் டூ பேஸ்ட் ஆன் சாது சாஸ்திரா. ஹரே கிருஷ்ணா. எது கேள்வி இருக்கா?